ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சாரியை வச்சு சூப்பராக ஒரு ஃபுல் ஃப்ளாரல் கவுன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஃபுல் சாரீ, இது வந்து பல்லு சைடு. இதை வந்து மேலே வந்து டாப் போர்ஷனில் வச்சுட்டு கீழே ரன்னிங்கில் வந்து வேஸ்ட்லேருந்து இதை வச்சு உங்களுக்கு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அப்பர் வேஸ்ட்டில் வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 35 இன்ச் வருது. 35 கூட ஒரு 15 இன்ச் வந்து ஆட் பண்ணி 50 எடுத்துக்கலாம். கிளாத் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வரும். அந்த சாரீ போர்ஷனை வந்து நம்ம அப்படியே அளந்துட்டு கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அதே அந்த 50 இன்ச்சில் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து பல்லு போர்ஷனில் இருந்து வெறும் பல்லு டிசைன் மட்டும் நமக்கு தேவை. இது பாருங்கள், டாப் போர்ஷனுக்கு இந்த மாதிரி வரைகிறதுக்கு இது எப்படின்னா நம்ம வந்து பல்லு போர்ஷனை 4 வந்து மடித்து போட்டிருக்கோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்மளோட அளவு சுடிதாரை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நான் 2 சைடும் ஒரே மாதிரி நெக்கு மார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஆம் ஹோல் கிட்ட ஆம் ஹோலோட லென்த் வந்து எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அப்பர் வேஸ்ட்டு கிட்ட ஆட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷனுக்குள்ளே இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு வந்து நான் தையலுக்காக ஜாஸ்தி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பல்லு டிசைன் வந்து இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து மேலே டாப் போர்ஷனுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ரிமைனிங் இருக்கிற அதே போர்ஷனை அப்படியே வந்து நம்ம கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்ஷனை கீழே வச்சிட்டோம் அப்படின்னா பார்டர் மாதிரி யூஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம அழகாக வந்து பார்டராக வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் இருந்தது, ஃபுல் ஹேண்டை வச்சுட்டேன் நான். அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிளாத் இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது சைடில். ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக ஷேப் பண்ணிவிட்டு பஃப்புக்காக கொஞ்சம் அதிகம் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நார்மலான ரன்னிங் கிளாத் வரும். அதுக்கப்புறம் கீழே ஃப்ரில் அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 50 இன்ச்சு பாயிண்ட்டை வந்து மேலே வந்து சும்மா ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி மினி ஸ்கர்ட் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு கீழே வந்து நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து டாப் போர்ஷன். அடுத்தது வந்து அந்த வேஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வரக்கூடிய போர்ஷன். வேஸ்ட்டோடது வந்து ப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன். இது கையே அந்த கீழே வரக்கூடிய ஃப்ரில்லுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து எப்படி ஃப்ரில் வைக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு வந்து மாஸ்கில் வரக்கூடிய எலாஸ்டிக் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டர் நான் வாங்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக வரும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு 5 மீட்டர் பக்கம் வாங்கிட்டேன். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடான கிளாத்தை வந்து நம்ம கீழே வந்து ஃப்ரில் மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல மேலே வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே பிசுறு வருன்றனால அது மேலே நம்ம ஓரமாக அடித்த மாதிரி ஒரு கார்னர் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மலாக வந்து புடவைக்கெல்லாம் ஓரம் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும். சின்னதாக வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணோம் அப்படின்றது தான் போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி சேம் மெத்தடில் வந்து நம்ம ஃப்ரில்லுக்கு வந்து எப்படி நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு கீழே வந்து ஃபுல் ஃப்ளாரல் ஃப்ராக்கில் வந்து கீழே வந்து ஃப்ரில் வச்ச மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் சுடிதார் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் ஃப்ளாரல் கவுன் வந்து கீழே வேஸ்ட் போர்ஷனில் வந்து என்னென்ன வந்து நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணுறது இதை மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதுக்கு லைனிங், அதுக்கப்புறம் டாப் போர்ஷனை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு ஃப்ரில் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான saree இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வந்து ஃபுல் ஃப்ளாரல் ஃப்ராக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளாரல் ஃப்ராக்கு இல்லைன்னா வந்து நார்மலான சுடி டாப் மாதிரியும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இது வந்து மல்டி பர்பஸாக வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எப்படி எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மெத்தடில் இது வந்து மாஸ்கோட எலாஸ்டிக் தான். அன்றைக்கி வந்து நம்ம அட்டாச் பண்ணது ப்ராடாக இருந்தது. இது வந்து ஜஸ்ட் ஃப்ரில்லுக்குன்றதுனால இந்த மாதிரி மாஸ்க்கு வைக்கிற எலாஸ்டிக்கே வந்து நமக்கு இதுக்கு போதுமானது. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து எப்படி ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஃப்ரில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மேலே அப்பர் வேஸ்ட்லேருந்து அந்த ப்ளீட்ஸ் வரும் இல்லையா, அந்த போர்ஷன் வந்து நான் ஆல்ரெடி ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து நம்மளோட வேஸ்ட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் இந்த ஃப்ரில்லை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாம். வெளிப்பக்கம் 2 ஃப்ரில்லையும் கிளாத்லேயும் வெளிப்பக்கம் அந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி எலாஸ்டிக் போர்ஷனில் மேலே வர மாதிரியும் கீழே வந்து வெளிப்பக்கம் வந்து ரன்னிங் கிளாத்தும் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடணும். அந்த மாதிரி நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து எலாஸ்டிக் வந்து வச்சு தைச்சிருக்கிறதுனால மேலே இருக்கிற அந்த எலாஸ்டிக் போர்ஷனை வந்து நம்ம முதல்ல இழுத்து வச்சுக்கணும். கிளாத்தில் கீழே அப்படி இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கிளாத்தோட சைஸுக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு ரொட்டேட் ஆகி வரும். அப்போ தான் ஃப்ரில்லும் வந்து உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிற கிளாத்தில் வந்து கீழே அந்த ஃப்ரில் அட்டாச் பண்ணுறப்போ 1 இன்ச்சு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா அந்த 1 இன்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசுறு வந்து நிறைய வரும் இல்லையா, அதை வந்து மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சமாக 1 இன்ச்சு வந்து தள்ளி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் வந்து நமக்கு வந்து ஜிக்ஸாக் மிஷின் இருந்தது அப்படின்னா ஜிக்ஸாக் போட்டுடலாம். நம்மக்கிட்ட ஜிக்ஸாக் இல்லாததுனால கொஞ்சம் வந்து 1 இன்ச்சு வந்து தள்ளி வச்சு அடிச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அந்த கிளாத் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த பிசுறு வரக்கூடிய அந்த பிரச்சனை வந்து வராது. ஃபுல் ஃப்ளாரல் ஃப்ளாக்கோட அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்திருக்கு. கீழே வந்து நல்ல கேதரிங்காக அழகாக இருக்குது. மேலே வந்து ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலாக டாப்பில் அட்டாச் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.